நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ரா. தாஸ் தலைமை தாங்கினர். கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், கர்ம வீரர் காமராசர் அவர்களால் துவக்கப்பட்ட பள்ளி இந்த புற்றூர் பள்ளி என்றும், இந்த பள்ளியில் பணியாற்றுவது மகிழ்ச்சியும் மிகப்பெரிய வாய்ப்பாக எமது பணிக்காலத்தில் எண்ணி பார்க்கிறேன். கல்வி மட்டுமே அழிக்க முடியாத சொத்து, யாரும் பறிக்க முடியாது, கள்வராலும் கவர முடியாது. எனவே இந்த கல்வியை கைப்பற்ற வேண்டும், ஏழை எளிய மாணவர்கள் படித்திட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை கிராமந்தோறும் பள்ளிகளை துவக்கி இன்று பல தலைமுறைகள் அவரை எண்ணி ஒரு மகத்தான தலைவரை மனதில் நிறுத்தி பயணிக்கிறோம் என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அவரை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. மதிய உணவு திட்டத்தை அளித்த மாபெரும் அறிஞர் இன்றைய நம் முதலமைச்சர் திருவள்ளூர் அருகில் மகப்பேறு கிராமத்தில் காலை சிற்றுண்டியை நிதி உதவி பள்ளிதோறும் பணிகளுக்கு விரிவுபடுத்தினார். எனவே ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளுக்கு வழங்கியது போல் தற்போதைய நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கியிருப்பது ஒரு தாய்மை உள்ளத்தோடு பசிப்பினி இல்லாமல் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய சிந்தனை கொண்ட நம் முதல்வரின் கனவை நினைவாக்க வேண்டும் என்று எண்ணி இன்றைய நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து தற்போது கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாள் கொண்டாடி வருகிறோம் என்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கர்ம வீரர் காமராசர் பற்றி அருமையாக பேசினார்கள். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கர்ம வீரர் காமராசர் திருவுருவப் படத்திற்கு மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். மாணவ செல்வங்களுக்கு அரசின் விலையில்லா பொருட்கள், புத்தகப்பை, வண்ணப் பென்சில், ஷூ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கப்பட்டது. இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மரக்கன்று நடப்பட்டு ஒவ்வொரு மாணவரும் தன் வீட்டில் ஒவ்வொரு மரக்கன்று நட வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர்கள் மாலா வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஜெயக்குமாரி, ரசீதா, தியாகவதி, கீதாலட்சுமி, சங்கீதா, தரணி, ஓவிய ஆசிரியர்கள் இன்பநேசன், உடற கல்வி ஆசிரியர்கள் பாலகிருஷ்ணன், கணினி ஆசிரியர் கனிமொழி, ராதிகா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அவர் வாழ்ந்து காட்டிய அந்த தலைவரை, அற்புத தலைவரினுடைய பிறந்த தினத்திலே அனைவரும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்ற உறுதியை எடுத்து நீங்கள்தான் அவரை போன்று எண்ணற்ற கல்வியை படிக்கின்ற ஒரு அற்புத பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவர் கண்ட கனவை தலைவர் காமராஜர் அற்புத தலைவராக தலைவரெல்லாம் நாம் மனதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முட்டையை கொடுத்தார். முட்டை போட்டாரா சாப்பாட்டுல இல்லையா? ஊட்டச்சத்தோடு முட்டையை அவர் வழங்கினார். இது மறந்துவிட்டார். இதெல்லாம் எதற்கு? நாம் படிக்க வேண்டும், ஊட்டச்சத்தோடு விளங்க வேண்டும். பசி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புற்றூர் கிராமத்திலே தத்துவ கிராமமாக மாற்ற இந்த தமிழ் காமராஜருடைய நாம் சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி மாணவ செல்வங்களுக்கும் காமராஜருடைய பிறந்த தின வாழ்த்து செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்த்துக்கள் அன்பு தந்துகிறேன். அன்பு குழந்தை.